ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் வச்சு தம் பிரியாணி எப்படி சேர்த்து பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் காட்டுற பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிவிட்டு 3 பச்சை மிளகா, தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்ததையும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நேற்று நைட்டே ஊற வச்சுருந்த பச்சை பட்டாணி இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த பட்டாணி ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு புதினா கொத்தமல்லி வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த கிளிப்ஸ் இதில் ஆட் பண்ணலை, ஸோ நீங்கள் மறந்துடாதீங்க. ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள், தேவைக்கேற்ற மிளகாத்தூளும் பிரியாணி மசாலா நான் சேர்த்துருக்கேன். இது சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி மெஷர்மெண்ட்டுக்கு நான் இப்போ தண்ணி ஊற்றிடுறேன். தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதும் இப்போது ஊற வச்சுருந்த மீல் மேக்கரை நல்லா பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கொதிச்சதும் அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா கிளறிட்டு லாஸ்ட்டாக ஒரு 2 கொத்தமல்லி தழை கட் பண்ணி சேர்த்து குக்கர் மூடி வச்சுருங்க. நான் 2 விசில் விட்டேன். ஸோ இப்போது வெஜ் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் செஞ்சுருந்தாலும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபாக் கொஞ்சம் வந்துருச்சு, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.